ஹலோ மை டியர் ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ். ஸோ இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றல் வளத்தோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பேன், கமெண்ட்டில் ஆன்சர் சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ தமிழ்நாடு மினரல்ஸ் லிமிடெட், ஸோ அது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருப்பேன். ஸோ ஏப்ரல் மாதம் 1978 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க சார். சரிங்களா? ஸோ 1978 தமிழ்நாடு மினரல்ஸ் லிமிடெட் இந்த அமைப்பு ஏப்ரல் மாதத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ திரும்ப சொல்கிறேன், இந்த எஸ்டாப்ளிஷ்டு இந்த அமைப்பு சட்டங்கள் இது சார்ந்த விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் எபிசோடோட கண்டினியூஷன் நம்ம பார்க்க போகிறோம், தெர்மல் பவர் ஸ்டேஷன். ஸோ தெர்மல் பவர் பிளான்ட். ஸோ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ பார்க்க போகிறது எல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட பாலிசி நோட்ஸில் இருக்கும். சரிங்களா? கொள்கை விளக்க குறிப்பேட்டில் இருக்கும். ஸோ தெர்மல் பவர் பிளான்ட் தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்கும் சார். சரிங்களா? எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் 1 இருக்கும். ஸோ நார்த்து சென்னையில் 1 இருக்கும். அப்போ சென்னையில் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. சரிங்களா? எஸ். மேட்டூரில் 1 இருக்கும். அதுக்கப்புறம் மேட்டூரில் ஸ்டேஷன் 2 இருக்குது. ஸோ மேட்டூரில் 2 ஸ்டேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் தூத்துக்குடியில் தெர்மல் பவர் ஸ்டேஷன் இருக்கும். ஸோ தமிழகத்தில் இந்த 5 முக்கியமான தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார். அது என்ன சார் தெர்மல் பவர் பிளான்ட்? அனல் மின் நிலையம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை எரித்து அதிலிருந்து எலக்ட்ரிசிட்டி, அதிலிருந்து ஒரு ஆற்றல் எடுத்தால் அது அனல் மின் நிலையம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஎன்பிசியில் உங்களுக்கு ஒருவேளை கோலில் இருந்து மட்டும்தான் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதாவது தெர்மல் பவர் பிளான்ஸ் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டைம் எப்போவுமே செக் இருக்கும் சார். ஸோ ஒன்லி கோல் அப்படின்னு வந்துச்சுன்னா, கோலில் மட்டுமே, அதாவது நிலக்கரியில் மட்டுமே அப்படின்னா அது தப்பு. அனல் மின் நிலையங்கள் ஜென்ரலாக எதில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கோல், இன்னொன்று உட்டில் இருந்தும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க சார். ரெண்டையும் எரித்து அதிலிருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கோலில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான கார்பன் இருக்கிறனால எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் அதிகப்படியான ஹீட்டு ரிலீஸ் ஆகும். ஸோ இதிலிருந்து அதிகப்படியான எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க சார். ஸோ இதில் இந்த மேட்டூர் மற்றும் தூத்துக்குடி இந்த 2 விஷயங்களை ரொம்ப ஒரு முக்கியமாக நம்ம பார்க்கணும். மேட்டூர் அப்படின்ற இடத்துல நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம், என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ பவர் பிளான்ட் இருக்கும். அதாவது நீர்மின் நிலையமும் இருக்கும், அனல் மின் நிலையமும் இருக்கும். நல்லா ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, ஹைட்ரோ பவர் பிளான்ட்டும் இருக்கும், தெர்மல் பவர் பிளான்ட்டும் இருக்கும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் அப்படின்ற இடத்துல. நெக்ஸ்ட்டு தூத்துக்குடி அப்படின்ற இடத்துல. ஸோ தூத்துக்குடி அப்படின்ற இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணுமின் நிலையம் இருக்கும், அதாவது நியூக்ளியர் பவர் பிளான்ட்டும் இருக்கும். அட் த சேம் டைம் அனல் மின் நிலையம் தெர்மல் பவர் பிளான்ட்டும் இருக்கும். ஸோ இந்த 2 விஷயங்களை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். நியூக்ளியர் பவர் பிளான்ட் இஸ் நத்திங் பட் கூடங்குளமில் இருக்கும் சார். ஒரு அணுவில் இருந்து ஒரு நியூக்ளியஸில் இருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதை நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். சரிங்களா? எஸ். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும், ஒரு மரக்கட்டையை எரிச்சா அதிலிருந்து கரிகள் வரும். அந்த கரி எவ்வளோ பொல்யூஷனை காசு பண்ணும், எவ்வளோ வாயுவை காசு பண்ணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? ஒரு நிலக்கரியை எரிக்கிறப்ப என்ன காசு ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான சல்ஃபர் எவாப்ரேட் ஆகும் சார். சரிங்களா? ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து ரொம்ப காற்றுல பயங்கரமாக பரவும். ஸோ இதை சுவாசிக்கவே முடியாது. இது மாசு, பயங்கரமாக மாசு ஏற்படும். ஓசோனில் ஓட்டு விழுகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கும், எக்ஸட்ரா. இது நமக்கு நல்லாவே தெரியும். புவி வெப்பமயமாதலிருந்து எல்லாமே இந்த ஒரு காற்று வாயுவிலேருந்து அதிகமாக வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை ஃப்ளூ கேஸ் டீசல்ஃபரைசேஷன், அதாவது எஃப்ஜிடி அப்படின்னு ஒருவேளை நமக்கு எக்ஸாம்பிள் கேட்கலாம் சார். இது பாலிசி நோட்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எஃப்ஜிடி அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாதீங்க. ஸோ ஃப்ளூ கேஸ் டீசல்ஃபரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சார். இதுக்கு தமிழக அரசாங்கம் கிட்டத்தட்ட 2350 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த நிலக்கரியை எரித்து ஆற்றல் எடுத்துட்டு அதிலிருந்து எவாப்ரேட், அதிலிருந்து வெளியாகிற அந்த வாயுக்களை ஃபில்டர் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட இவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க சார். சரிங்களா? இதில் இருந்து வரக்கூடிய அந்த டஸ்ட் இருக்குல்ல, நம்ம ஒரு கரியை ஒரு கட்டையை எரித்தோம் அப்படின்னா அதிலிருந்து சாம்பல் வரும்ல, அந்த சாம்பலையும் கிட்டத்தட்ட 120 கோடி, சரிங்களா, அந்த சாம்பலை ஒரு 120 கோடி அளவில் நமக்கு அதிலிருந்து ஒரு ஹாலோ பிளாக்ஸாக இருக்கட்டும் அதர் ப்ராடக்ட்ஸை ஸோ பண்ணிகிட்டு இருக்காங்க சார். சரிங்களா? ஸோ இந்த விஷயங்கள் ரொம்பவே முக்கியம். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு, அதாவது சல்ஃபர் டை ஆக்சைடு வாயுவை குறைப்பதற்கு இந்த எஃப்ஜிடி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெனியூவபிள் எனர்ஜி, புதுப்பிக்க தகுந்த ஆற்றல் வளம். இந்த புதுப்பிக்க தகுந்த ஆற்றல் வளத்துக்கு தமிழக அரசாங்கம் அளவுக்கு அதிகமான ஃபண்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நான் ரெனியூவபிள் எனர்ஜியிலேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் கோல் அப்படின்னு வச்சுக்கோம், நிலக்கரி அப்படின்னு வச்சுக்கோம். நிலக்கரி என்ன ஆகுது, நிலக்கரியை வாங்குறதுக்கு ஒரு அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலக்கரி தீந்துட்டால் அந்த ஃபேக்ட்ரியில் உள்ள ஒர்க்கர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, ஸோ அது ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ இது ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டால்
அது அழிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் உலகமே அழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சார். ஸோ சூரியன் ஒரு விஷயம் அழிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகம் அழிஞ்சிரும். காற்று அப்படின்னு ஒரு விஷயம் இல்லைன்னா நம்ம இங்கே நேரம் பேசிட்டுலாம் இருக்க முடியாது. ஸோ இதிலிருந்து எடுக்கக்கூடிய ஆற்றல் வளத்துக்கு தமிழக அரசாங்கம் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இட் இஸ் நத்திங் பட் ரெனியூபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க சார். புதுப்பிக்க தகுந்த ஆற்றல் வளம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க, தமிழ்நாடு தான் இந்தியா ஃபுல்லாகவே இந்தியா லெவலில் ஃபஸ்ட்டு கண்ட்ரி ரெஸ்பெக்ட் ஆஃப் ரெனியூபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ரெனியூபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியில் தமிழகம் தான் இந்தியாவிலே முதல் மாநிலமாக திகழ்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான டேட்டா சார். சரிங்களா? எஸ். ஸோ இந்த டேட்டாவில் தமிழகம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு மெகாவாட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,225 மெகாவாட் ரெனியூபிள் எனர்ஜியிலேருந்தே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது புதுப்பிக்க தகுந்த ஆற்றல் வளத்திலிருந்தே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சிம்பிளாக சொல்லப்போனால் சூரிய மின்சக்தியாக இருக்கட்டும், காற்றாலையாக இருக்கட்டும், நீர்மின் நிலையமாக இருக்கட்டும், சரிங்களா, ஓத அலைகளாக இருக்கட்டும். ஓத அலைகள் தமிழகத்தில் இல்லை. ஸோ இருந்தாலும் ஓத அலைகள் ரெனியூபிள் எனர்ஜியில் வரும், புதுப்பிக்க தகுந்த ஆற்றல் வளத்தில் வரும். ஸோ இதில் இந்த ஃபஸ்ட்டு சொன்ன 3ல் இருந்துமே தமிழகம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மெகாவாட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ரெனியூபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியில் தமிழகத்தோட அது பார்த்தீங்கன்னா ஸோ முன்னேறிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 850 மெகாவாட் மின்சாரம் பார்த்தீங்கன்னா ரெனியூபிள் எனர்ஜியில் முன்னேறி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஸோ வருடம் பார்த்தீங்கன்னா இந்த ரெனியூபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியில் தமிழகம் பார்த்தீங்கன்னா முன்னேறிக்கிட்டே இருக்குது. அதாவது க்ரோத் ஃபேஸ் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெனியூபிள் எனர்ஜிக்கு இந்தியா ஃபுல்லாக, வேர்ல்டு ஃபுல்லாக இன்க்ளூடிங் தமிழ்நாடும் அளவுக்கு அதிகமான ஃபண்டிங் பண்ணிட்டு தான் சார் இருக்குது. சரிங்களா? எஸ். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய அந்த ரெனியூபிள் எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்மின் நிலையம், ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சமீபத்தில் டிஎன்பிசியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் இந்தியாவில் முதல்ல இந்த ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் அதாவது நீர் மின் நிலையம் எங்கே அமைச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. எங்கே அமைச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங்கில் அமைச்சிருப்பாங்க. 1897ஆம் ஆண்டு அமைச்சிருப்பாங்க சார். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இருக்கும். டிஎன்பிசியில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? கடந்த டிஎன்பிசி கொஸ்டினில் கூட குரூப் 1ல் கூட இதே கொஸ்டின் தான் வந்துருந்துச்சு. சரிங்களா? அதனால் இந்த மாதிரி விஷயங்களை எப்போவுமே ஃபஸ்ட்டு எங்கே அமைச்சிருக்காங்க, சரிங்களா, ரீசெண்டாக தமிழ்நாட்டில் என்னென்ன ஃபண்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு சமீபத்தில் எக்ஸாமுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சார். ஸோ நெக்ஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க, இதுலேயும் தமிழகம் இந்தியாவில் ஒரு முன்னோடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் மற்ற மாநிலங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகம் இருக்குது. எதில்? நீர்மின் நிலையத்தில். ரொம்ப ஒரு முக்கியமாக சொல்லப்போனால் குந்தா ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன். ஒரு குந்தா அப்படின்ற ஒரு நீர்மின் நிலையம் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கும். ஸோ எந்த ஒரு ஆற்றில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவானி ஆறு. சரிங்களா? இதில் அளவுப்படியான ஆற்றல் வளம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். சரிங்களா? இந்த ஹைட்ரோ பவர் பிளான்ட்டில் அளவுப்படியான எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான டேக்அவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலும் தமிழகம் முன்னோடியாக இருக்கா? அஃப்கோர்ஸ் தமிழகம் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரோ பவர் பிளான்ட்லேயும் நீர்மின் நிலையத்துலேயும் முன்னோடியாக இருக்குது. ரொம்ப ஒரு முக்கியமாக ஸோ குந்தா ஹைட்ரோ பவர் பிளான்ட் இது ஹையஸ்ட் ஹெட் அப்படின்னு சொல்கிறாங்க சார். இந்தியாவிலே ரொம்ப ஒரு ஹையஸ்ட் ஹெட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எஸ். இந்த நீர்மின் நிலையத்திலிருந்து ஸோ அளவுப்படியான எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய ஹெட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலே இதுதான் ரொம்ப ஹையஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க சார். சரிங்களா? இது ரொம்பவே முக்கியம். இதை மட்டும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது சார். ஓகே. நெக்ஸ்ட்டு ரொம்ப ஒரு முக்கியம், கரண்ட்டாக தமிழ்நாட்டில் எத்தனை நீர்மின் நிலையங்கள் இருக்குது, எத்தனை அலகுகள் இருக்குது அப்படின்றது மேபி கொஸ்டின் கேட்கலாம். கொஸ்டின் கேட்பதற்கு 1% வாய்ப்பு தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ ஃபேக்ட்ஸெல்லாம் நம்ம கொஸ்டின் கேட்க வாய்ப்பு கம்மி. ஆனால் இந்த டேட்டா நம்மளோட தமிழ்நாடு பாலிசி நோட்ஸில் இருக்கிறதுனால மேபி கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. கரண்ட்லி 47 டர்பைன் பவர் பிளான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பவர் பிளான்ட்டில் நிறைய டர்பைன்ஸ் இருக்குது. ஒரு 4 டர்பைன் இருக்குது. பாபநாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 4 டர்பைன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஸோ லாஸ்ட் ஸ்லைடில் பார்த்துருப்போம், குந்தாவில் நிறையா ஹெட் இருக்குது அப்படின்னு பார்த்துருப்போம். அதாவது நிறையா டர்பைன்ஸ் இருக்கும் அப்படிலாம் நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? எஸ். ஸோ கரண்ட்லி தமிழ்நாட்டில் ஒரு 47 டர்பைன் இருக்குது. ஸோ இந்த டேட்டா முக்கியமில்ல, எங்கெங்கெல்லாம் நீர்மின் நிலையம் அமைச்சிருக்காங்க அப்படின்றது முக்கியம். சரிங்களா? ஈரோடு, கடம்பாறை, குந்தா மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் எக்ஸாட்ரா பாபநாசம் அப்படின்ற ஏரியா சொல்லலாம். சரிங்களா? ஸோ மேட்டூர் டேம் சொல்லிக்கலாம். சரிங்களா? மேட்டூர் அணையில் நீர்மின் நிலையம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். பைக்காரா அணை சொல்லிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். சரிங்களா? தமிழ்நாட்டில் ரொம்ப ஒரு மேஜராக இருக்கக்கூடிய ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் நீர்மின் நிலையம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் கொஸ்டின் பொட்டன்ஷியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குந்தா, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு, இது ரெண்டுமே ஒரு முக்கியமான கொஸ்டின் பொட்டன்ஷியலாக நம்ம பார்க்குறோம் சார். ஓகே. நெக்ஸ்ட்டு விண்ட் எனர்ஜி, காற்று. ஒரு காற்றில் இருந்து ஆற்றல் வளம் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? இட் இஸ் நத்திங் பட் விண்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம் சார். சரிங்களா? சார் இந்த டேட்டாஸ்லாம் இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். திரும்ப சொல்கிறேன், இட் இஸ் த ரிவிஷன் கிளாஸ்.
சரிங்களா. அதனால முக்கியமான டேட்டாஸை மட்டும்தான் நான் பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா. ஸோ புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா பாஸ் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். ஏன்னா இட் இஸ் நத்திங் பட் ரிவிஷன் கிளாஸ். நான் கிளாஸ் எடுக்கல, ரிவிஷன் மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்களா. எஸ், விண்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு காற்றிலிருந்து எடுக்கக்கூடிய ஆற்றல் வளம் அப்படின்னு சொல்லுவோம். இது இந்தியா லெவலில் தமிழகம் முன்னோடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார். கிட்டத்தட்ட ஓவரால் இந்தியாவோட கண்ட்ரியிலே ஓவராலாக 25% எது மட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணுது, தமிழகம் மட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியம். விண்ட் எனர்ஜியில் மட்டுமே கிட்டத்தட்ட 8615 மெகாவாட் கெப்பாசிட்டி தமிழகம் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கு சார். சரிங்களா. எஸ், இந்த விண்ட் எனர்ஜி அப்படின்றது ஒரு காற்றிலிருந்து காற்றாலை, அதாவது காற்றாலை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ காற்றாலை உற்பத்திக்கு ஏதுவான பகுதிகள் எந்தெந்த பகுதிகள் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தோட வரைபடம் அப்படின்னு வச்சுக்கலாம். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஏரியாவில் இந்த காற்றாலை உற்பத்தி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஏரியாலெலாம் கணவாய்கள் இருக்கோ, பாசஸ் இருக்கோ, அந்த ஏரியாவில் இந்த காற்றாலை உற்பத்தி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சார். சரிங்களா. இங்கே நமக்கு நீலகிரி இருக்கும், நீலகிரிக்கு கீழே ஒரு கணவாய் இருக்கும், பாலக்காடு பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாலக்காடு கணவாய்களை சுற்றி நம்ம காற்றாலைகள் அதிகமாக பார்க்கலாம். சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ஆனைமலை இருக்கும், அதுக்கப்புறம் நமக்கு காடமன் ஹில்ஸ், வரசநாடு ஹில்ஸ் அப்படின்னு வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். லாஸ்ட்டாக அந்த பொதிகை மலைக்கு கீழே ஒரு செங்கோட்டை கணவாயின் இருக்கும், மருதுவாள் மலை இருக்கும். ஸோ அதுக்கு கீழே ஆரல்வாய் மொழி பாஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாசஸ்க்கு கீழே, இந்த மாதிரி கணவாய்க்கு கீழே செங்கோட்டை கணவாய், ஆரல்வாய் மொழி கணவாய், பாலக்காடு கணவாய், இந்த கணவாய்களுக்கு கிட்ட நமக்கு காற்றுகள் அதிகமாக அடிக்கும். ஸோ இந்த பகுதியில் விண்மில்ஸ் அதிகமாக இருக்கும் சார், காற்றாலைகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. எஸ், தமிழ்நாடு இஸ் த ஸ்டேட், அதாவது இந்தியாவிலே ரொம்ப லார்ஜஸ்ட் விண்ட் ஃபார்ம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாகவே அது தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு முக்கியமாக எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பந்தல் அப்படின்ற ஒரு பகுதியில் இருக்குது, கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரும். ஸோ ஆரல்வாய் மொழி டு முப்பந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இந்த பகுதியில் லார்ஜஸ்ட் விண்ட் ஃபார்ம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலே லார்ஜஸ்ட், தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலே லார்ஜஸ்ட் விண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க சார். ரொம்ப ஒரு முக்கியமான டேட்டா, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த நிறுவனத்தோட தலைமையிடம், இந்த காற்றாலை நிறுவனம் எப்போ ஆரம்பித்தாங்க, அந்த நிறுவனத்தோட தலைமையிடம், ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நேஷ்னல் NIWE அப்படின்னு சொல்லுவாங்க சார், நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1998 ஆரம்பிச்சிருப்பாங்க. இதோட தலைமையிடம் சென்னையில் இருக்கும். சரிங்களா. ஸோ ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், நம்ம இது பார்த்தோம். சரிங்களா. சரி, நீர்மின் நிலையம் பார்த்தோம், காற்றாலை பார்த்தோம், நெக்ஸ்ட்டு சோலார் பார்க்கணும். இதோட தலைமையிடங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டே வரணும் சார். சரிங்களா. நெக்ஸ்ட்டு சோலார் பவர். இந்த சோலார் பவரில் மட்டும்தான் தமிழகம் டாப் பிளேஸில் வந்திருக்காது. மீதி எல்லா ரெனியூவபிள் எனர்ஜிலையுமே தமிழகம் டாப் பிளேஸில் இருக்கும். சரிங்களா. இந்த சோலார் பவர் அப்படின்னா சூரியனில் இருந்து ஆற்றல் ப்ரொடியூஸ் பண்ணுறத சூரிய மின்சக்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா. இதற்கு இந்திய அரசாங்கம் ஒரு சில திட்டங்கள்லாம் வச்சுருக்கும். PM கூசும் அப்படின்ற ஒரு திட்டம்லாம் வச்சுருப்பாங்க சார். PM கூசும் அப்படின்ற திட்டம்லாம் வச்சுருப்பாங்க. இது உங்களுக்கு எக்கனாமிக்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. எஸ், சோலார் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இதோட தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் இருக்கும். சரிங்களா. ஸோ விண்ட் எனர்ஜியோட தலைமையிடம் சென்னையில் இருக்கும். அதே மாதிரி சென்னையில் என்னென்ன தலைமையிடங்கள் இருக்குது அப்படின்றத ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். சென்ட்ரல் லெதர் இன்ஸ்டியூட், தோல் தொழிற்சாலைகளுக்கான தலைமையிடமும் சென்னையில் தான் இருக்கும். இந்த மாதிரி சென்னையை தலைமையிடமாக கொண்ட இண்டஸ்ட்ரீஸை தனியாக நீங்கள் எப்போவுமே நோட் பண்ணி வச்சுக்கணும் சார். சரிங்களா. எஸ், ஸோ இந்த சோலார் எனர்ஜியிலிருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 5303 மெகாவாட் நம்ம மின்சாரம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது இந்தியா லெவலில் 4th பிளேஸ். நிறைய முறை கேட்டிருக்காங்க, ரொம்பவே முக்கியமான டேட்டா. ஸோ சூரிய மின்சக்தியில் தமிழகம் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கும் சார். சரிங்களா. கொள்கை விளக்க குறிப்பேடில் ஒரு விஷயம் இருக்கும், 20,000 மெகாவாட் இந்த சூரிய மின்சக்தியிலேருந்து. ஏன்னா நாளுக்கு நாள் நமக்கு மின்சாரத்தோட தேவைகள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இதனால் 20,000 மெகாவாட் நம்ம சூரிய மின்சக்தியிலேருந்து அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம திட்டங்கள், தமிழக அரசாங்கம் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்றத நமக்கு சொல்கிறாங்க சார். ஸோ இதன் மாதிரி என்ன வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோலார் வில்லேஜ் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட சோலார் வில்லேஜ் அப்படின்றது மேபி நம்ம கொஸ்டின் கேட்பதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். சோலார் வில்லேஜ். சரிங்களா. அதாவது சூரிய மின்சக்தி கிராமம் அப்படின்னே சொல்லலாம். எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராமம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானூர் அப்படின்ற ஒரு கிராமம். எந்த தாலுக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பை அப்படின்ற ஒரு கிராமம் வானூர் அப்படின்ற ஒரு தாலுக்கில் இருக்குது, விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. அந்த கிராமத்தின் பெயர் இரும்பை அப்படின்ற ஒரு கிராமம் சார். இதைத்தான் தமிழ்நாட்டில் சோலார் பார்க் வில்லேஜ் அப்படின்னு சொல்லுவோம். சூரிய மின்சக்தி கிராமம் அப்படின்னே சொல்லுவோம் இந்த இரும்பை அப்படின்ற கிராமம் சார். சரிங்களா. இரும்பை அப்படின்ற கிராமம் ரொம்பவே முக்கியம். ஸோ இதையும் நம்ம கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும், எக்ஸாமில் கேட்பதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. சரிங்களா. ஓகே, மின்னகம்.
சமீபத்தில் தமிழகம் பார்த்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டு நம்மளோட தமிழக முதலமைச்சர் ஒன்று ஆரம்பித்து வச்சுருப்பாங்க, மின்னகம். அதாவது மின்சாரத்துறைகள் சார்ந்து கிட்டத்தட்ட 37 விதமான கம்ப்ளைண்ட்ஸை வாங்குறதுக்கான ஒன்று அமைச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட அதோட டோல் ஃப்ரீ நம்பர் பார்த்தீங்கன்னா 949879 அப்படின்னு சொல்லுவாங்க சார். சரிங்களா? ஸோ 949879 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது டோல் ஃப்ரீ நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஒருவேளை மின்னகம் எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னும் கேட்கலாம். நம்ம கொள்கை விளக்க குறிப்பேட்டில் இதை கொடுத்துருப்பாங்க சார். சரிங்களா? கஸ்டமர் கேர் சென்டர், இதை மின்னகம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க சார். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு டைடல் எனர்ஜி. டைடல் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இல்லை, ஓத அலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, கடல் அலை இப்படி வருதுல்ல, இப்படி வந்துட்டு ரிட்டர்ன் ஆகிற இடத்துல, அதாவது ஒரு நிலப்பகுதி உள்வாங்கக்கூடிய இடத்துல இந்த டைடல் எனர்ஜி எப்போவுமே அமைச்சிருப்பாங்க சார். இந்த பகுதி நேச்சராகவே இந்தியாவில் எந்தெந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் பகுதியிலே இருக்குது, கேரளா பகுதியிலையும் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த 2 விஷயங்கள். அதுக்கப்புறம் அந்தமான் நிக்கோபார் பகுதியில் இருக்குது. ஒன்றும் இல்லை, நிலப்பரப்பு இந்த மாதிரி அமைஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ ஒரு அலை பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு திரும்பி வெளியில் வர மாதிரி இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல டைடல் எனர்ஜி ஓத அலைகள் அமைப்பதற்கு நிலம் ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இதில் முக்கியமான விஷயம், கல்ஃப் ஆஃப் காம்பே எந்தெந்த இடத்துல இந்தியாவில் டைடல் எனர்ஜி இருக்குது, ஓத அலைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் காம்பே, கல்ஃப் ஆஃப் கட்ச், சுந்தர்பன்ஸ், அதுக்கப்புறம் விழிங்கம் அப்படின்ற இடத்துல இருக்கும் சார். விழிங்கம் அப்படின்ற இடத்துல இருக்குது, திருவனந்தபுரம் பக்கத்தில் இருக்கும். இந்தியாவில் இந்த 4 பிளேஸில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓத அலை சக்தி இருக்குது, டைடல் எனர்ஜி பவர் பிளான்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப ஒரு முக்கியமாக அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட். இந்த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் இப்போ செட்டப் பண்ணிகிட்டு இருக்காங்க, பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸை லைட்டாக நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் சார். ஏன்னா ரீசெண்டாக நமக்கு இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு சில டென்ஷன் ஏற்பட்டிருக்கும். ஸோ அந்தமான் நிக்கோபாரை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு சில எலக்ட்ரிசிட்டிக்கான ஒரு சில வேலைகள் பார்த்துட்டு இருப்பாங்க. அதில் இந்த டைடல் எனர்ஜி பிளான்ட்டும் ஒன்று. சரிங்களா? எஸ். ஸோ நம்ம பவர் ரிசோர்ஸஸில் எல்லாமே ஓவராலாக நம்ம பார்த்தாச்சு. என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளம், புதுப்பிக்கத்தகாத ஆற்றல் வளம் அப்படின்ற விஷயங்கள் பார்த்துருப்போம். அதில் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளம் அப்படின்றதுல நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். கொஸ்டின் கேட்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன். சோலார் வில்லேஜ் அப்படின்லாம் சொல்லியிருப்பேன், சூரிய மின்சக்தி கிராமம் அப்படின்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் லைட்டாக ஸோ லாஸ்ட் மினிட் ரிவிஷனில் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ், தொழிற்சாலைகள். சரிங்களா? இந்த தொழிற்சாலைகளில் என்னென்ன விஷயங்கள்லாம் வரும் அப்படின்றத நான் ஓவராலாக நான் சொல்லிடுறேன் சார். சரிங்களா? ஸோ இந்த தொழிற்சாலைகள் அப்படின்ற பார்க்குறதுக்கு முன்னாடி நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், அதிகப்படியான தொழிற்சாலைகள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்தியாவில் தமிழகம் ஒரு முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது சார். சரிங்களா? தமிழகம் எதிலெல்லாம் நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது அப்படின்றத பாலிசி நோட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் சார். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ். சரிங்களா? ஸோ வாகன தொழிற்சாலை, மோட்டார் வாகன தொழிற்சாலைகள். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸில் இருப்போம். நமக்கு நல்லாவே தெரியும், சென்னையை தலைமையிடமாக கொண்டு நிறைய வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய தொழிற்சாலைகள் சென்னையில் இருக்காங்க. ஹுண்டாயாக இருக்கட்டும், ஃபோர்டாக இருக்கட்டும், ஸோ எம்ஆர்எஃபாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா சென்னையை தலைமையிடமாக கொண்டிருக்காங்க சார். டிவிஎஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ரிஸ் சென்னையில் இருக்குது சார். ஸோ வாகன உற்பத்தி தொழிற்சாலைகளில் இந்தியாவிலே தமிழகம் நம்பர் 1ல் இருக்குது. சரிங்களா? இதை சென்னை எப்படி சொல்லுவாங்கன்னா டெட்ராய்ட் ஆஃப் ஆசியா, ஆசியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டெட்ராய்ட் அப்படின்ற ஒரு பகுதி எந்த பகுதியில் இருக்குன்னா அமெரிக்காவில் டெட்ராய்ட் அப்படின்ற ஒரு இடத்த சொல்லுவாங்க. அந்த அமெரிக்காவில் உள்ள டெட்ராய்ட்டையும் தமிழகத்தையும் ஏசியாவையும் கம்பேர் பண்ணுறப்ப சென்னை பார்த்தீங்கன்னா அளவுக்கடியான வாகன உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சார். சரிங்களா? ரெண்டாவது வியரிங் அப்பியரல் அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஆயத்த ஆடைகள், அதாவது ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, இதுலேயும் தமிழகம் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பொசிஷனில் இருக்கும் சார். சரிங்களா? லெதர் ரிலேட்டட், ஸோ வியரிங் அப்பியரல், இந்த ஆயத்த ஆடைகள் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஏரியாஸில் அதிகப்படியான ஆயத்த ஆடைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு கரூர் ரீஜியனாக இருக்கட்டும், திருப்பூராக இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், ஈரோடாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏரியாஸில் ஆயத்த ஆடைகளோட ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ வாகன தொழிற்சாலைகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை மற்றும் ஓசூரை சொல்லலாம் சார். ஓசூரில் ஒரு சில பிளான்ஸ்லாம் இருக்கும், டிவிஎஸாக இருக்கட்டும், அசோக் லேலாண்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். சென்னை ஓசூரையும் சொல்லலாம். இதுக்கு நம்ம என்னென்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு மற்றும் கரூர் மாவட்டங்களை நம்ம சொல்லலாம் சார். சரிங்களா? நெக்ஸ்ட்டு லெதர் ப்ராடக்ட்ஸ், தோல் தொழிற்சாலைகள். தோல் தொழிற்சாலைகள் இருந்து நம்ம காலனியாக இருக்கட்டும், அதாவது செப்பல்ஸாக இருக்கட்டும், ஷூஸாக இருக்கட்டும், பெல்ட்டாக இருக்கட்டும், பேக்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே தோல் தொழிற்சாலைகள் இருந்து வருது. இதுலேயும் தமிழகம் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பொசிஷனில் இருக்கும். சரிங்களா? தோல் மற்றும் அதன் தொழிற்சாலைகளை தமிழகம்
முதல் இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் சார். ஸோ இந்த தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய ஏரியாஸ் எந்தெந்த ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்துலையும் இருக்கும். ஸோ மெஜாரிட்டி மதுரை மாவட்டம் சொல்ல மாட்டோம். ஸோ வேலூர், வாணியம்பாடி, ராணிப்பேட்டை, ஸோ லாஸ்ட்டில் மதுரை அப்படின்னு சொல்லிக்கலாம் சார். சரிங்களா? ஸோ இந்த ஏரியாஸில் தோல் தொழிற்சாலைகள் அதிகப்படியாக இருக்குது அப்படின்றத சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், ஜவுளி தொழிற்சாலைகள். ஆயத்தாடைகள் வேறு, இந்த ஜவுளி தொழிற்சாலைகள் வேறு. இந்த ஜவுளி தொழிற்சாலைகளை தமிழகம் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜவுளி தொழிற்சாலைகளில் தமிழகம் 2ஆம் இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் சார். நெக்ஸ்ட்டு மிஷினரிஸ். சரிங்களா? இயந்திரங்கள். ஸோ ஒரு தொழில் தொடங்குகிறோம், அதுக்கு மிஷினரிஸ்லாம் நமக்கு வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மிஷினரிஸ் இந்தியா ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல தமிழகம் பார்த்தீங்கன்னா முன்னோடியாக இருக்கும். நம்மளோட எக்கனாமிக் சர்வேல கூட, அதாவது பொருளாதார அறிக்கையில் கூட தமிழகம் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினரிஸில் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஜினியரிங் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதில் தமிழகம் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கும். சரிங்களா? கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக்ஸ் அண்டு ஆப்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ கம்ப்யூட்டர் சார்ந்து இந்த உபகரணங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகம் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கணினி சார்ந்த ஒரு மின்னணுவியல் சார்ந்த ஒரு உபகரணங்களில் தமிழகம் 2ஆம் இடத்துல இருக்கும். முதல் இடத்துல நமக்கு கர்நாடகா இருக்கும். ஸோ இந்த தொழிற்சாலைகளை மெஜாரிட்டி கேட்கக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பொசிஷனில் தமிழ்நாடு இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எந்தெந்த தொழிற்சாலை எங்கெங்கே இருக்குது அப்படின்றதுக்கு முன்னாடி எந்தெந்த தொழிற்சாலைகள் தமிழ்நாடு இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ரொம்ப ஒரு முக்கியமான ஏரியா இந்த ஏரியா. ஸோ இது தமிழ்நாடோட பாலிசி நோட்ஸில் கொடுத்துருக்கிறதுனால கொஸ்டின் வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ பாலிசி நோட்ஸ், தொழிற்சாலைகளோட கொள்கை விளக்க குறிப்பேடில் இந்த மாதிரிலாம் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஃபேப்ரிகேட்டட் மெட்டல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஒரு கட்டுக்கருவி, ஒரு உலோக பொருட்களோட தொழிற்சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்தியா லெவலில் தமிழகம் 3ஆம் இடத்துல இருக்கும் சார். ஸோ ரப்பர் அண்டு பிளாஸ்டிக்ஸ். ஸோ ரப்பர் மற்றும் பிளாஸ்டிக் தொழிற்சாலைகளை தமிழகம் 3ஆம் இடத்துல இருக்கும் சார். கெமிக்கல்ஸ், அதாவது இந்த வேதியியல் பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, கெமிக்கல் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த கெமிக்கலில் தமிழகம் பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் 4ஆம் இடத்துல இருக்கும். இந்த கெமிக்கல் எக்ஸ்போர்ட்ஸில் தமிழகத்தில் முன்னோடியாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று சென்னை, இன்னொன்று தூத்துக்குடி. இந்த கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த சென்னை, தூத்துக்குடியை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் சார். ஸோ கெமிக்கல் ப்ராடக்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா சென்னை மற்றும் தூத்துக்குடி சார். ஸோ இந்த 2 ஊரை நம்ம ரொம்ப ஒரு முக்கியமாக பார்க்குற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு பிரிண்டிங், ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ரெக்கார்டட் மீடியா, அதுலேயும் தமிழகம் 3ஆம் இடத்துல இருக்குது சார். பேப்பர் மற்றும் பேப்பர் அதன் சார்ந்த இண்டஸ்ட்ரீஸ், அதை சார்ந்த தொழிற்சாலைகள். சரிங்களா? ஸோ பேப்பர் மற்றும் காகிதம் மற்றும் அதன் தொழிற்சாலைகள் தமிழகம் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கும். இந்தியா ஃபுல்லாக 4ஆம் இடத்துல இருக்கும். ஸோ காகித தொழிற்சாலை அப்படின்னு வந்துட்டாலே நமக்கு எந்த ஒரு ஞாபகம் வரும்னா கரூரில் இருக்கக்கூடிய காகிதபுரம் அப்படின்னு சொல்லுவோம் சார். சரிங்களா? தமிழ்நாடு பேப்பர் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவோம், காகிதபுரம் அப்படின்ற ஏரியாவை நம்ம சொல்லுவோம் சார். சரிங்களா? இது எல்லாமே தமிழகத்தோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? இந்தியா லெவலில் தமிழகத்தோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தோம். தமிழகத்தில் எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன தொழிற்சாலைகள் இருக்குது அப்படின்றத ஒன்றொன்னா பார்ப்போம் சார். சரிங்களா? ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி, இது எல்லாமே என்ன தொழிற்சாலை இருக்குன்னா லெதர் இண்டஸ்ட்ரி, தோல் தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கும். சரிங்களா? இந்த ஏரியாஸில் தோல் தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கும். இந்த ஏரியாஸில் இந்தியாவோட கான்ட்ரிபியூஷனில் நியர்லி ஒரு 45% யார் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகம். ஸோ இந்தியாவோட ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு 45% பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பல்ஸாக இருக்கட்டும், ஷூஸாக இருக்கட்டும், பெல்ட்டாக இருக்கட்டும், பேக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே தோல்லேருந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் சார். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சேலம். ஸோ சேலமில் பவர்லூம்ஸ், ஹோம் டெக்ஸ்டைல், ஸ்டீல் அண்ட் சாகோ அப்படின்னு சொல்லுவாங்க சார். சரிங்களா? விசித்திரி, கைத்திரி, ஜவுளி மற்றும் எஃகு தொழிற்சாலை, மரவள்ளி, இது எல்லாமே சேலம் அதிகப்படியான தமிழகத்தில் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஸ்டீல், எஃகு தொழிற்சாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃகுக்கான ரா மெட்டீரியல் எங்கேருந்து கிடைக்கிதுன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம், கஞ்சமலையிலேருந்து கிடைக்கிது. இந்த சேலமில் அமைத்த இந்த தொழிற்சாலை எந்த வருஷம் அமைச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1982ஆம் ஆண்டு அமைச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நிறைய முறை பார்த்துக்கிட்டே இருக்கோம் சார். சரி, நெக்ஸ்ட்டு சங்ககிரி, ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சார். லாரி ஃப்ளீட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சார். ஸோ அதாவது லாரி களத்தொகுதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லாரியோட ஒரு சில உபகரணங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சங்ககிரியில் அதிகப்படியான ஸோ ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். நெக்ஸ்ட்டு திருச்செங்கோடில் போர்வெல் ட்ரில்லிங். சரிங்களா? அதாவது துளையிடும் பணிகள் பார்த்தீங்கன்னா இந்த திருச்செங்கோடு பகுதியில் அதற்கான உபகரணங்கள் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? திருச்செங்கோடு இந்த ஏரியாவுக்கு ரொம்ப ஃபேமஸ். நெக்ஸ்ட்டு பால்ட்ரி. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது போக்குவரத்து மற்றும் கோழிப்பண்ணை. சிம்பிளாக சொல்கிறேன், இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இதெல்லாம் இது வச்சுருப்பாங்க,
ஸோ ஒரு சில ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க. அது எந்த ஏரியாவில் அதிகமாக பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கரூர் நாமக்கல் ரீஜியன்ஸில் அதிகமாக பண்ணுவாங்க சார். சரிங்களா? எஸ். ஸோ பால்ட்ரி அப்படின்னா ஒன்றும் இல்லை, நமக்கு கோழி பண்ணை. ஸோ தமிழ்நாட்டில் இந்த முட்டைகள் சரி கோழிகள் சரி அளவுக்கு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மாவட்டங்கள், உற்பத்தி செய்யக்கூடிய மாவட்டம் பார்த்திங்கன்னா அது நாமக்கல் மாவட்டம். தமிழகம் எத்தனாவது இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பால்ட்ரி ப்ரொடக்ஷனில் இந்தியா லெவலில் செகண்ட் பொசிஷனில் இருக்கும். ஃபஸ்ட்டு பிளேஸில் ஆந்திர பிரதேஷ் இருக்கும் சார். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கரூர் பார்த்தீங்கன்னா கோச் பில்டிங் அண்ட் பவர்லூம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? வாகன புனைவர் விசைத்திரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சார். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஈரோடு பவர்லூம் மற்றும் டர்மரிக் அப்படின்னு சொல்லுவோம். ஈரோடோட மஞ்சள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேமஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ விசைத்திரி மற்றும் மஞ்சள் பார்த்தீங்கன்னா ஈரோடு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கோயம்புத்தூர் ரொம்ப ஒரு முக்கியமான ஏரியா சார் இந்த கோயம்புத்தூர்ன்றது. சரிங்களா? கோயம்புத்தூர் என்னென்னலாம் வருது அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்பின்னிங் மில்ஸ், இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ், இது எல்லாமே நமக்கு கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்டிருக்கும் சார். ஸோ பம்ப் சிட்டி அப்படின்னு சொல்லுவோம், மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? எஸ். ஸோ தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நகரம் பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர். நூற்பாலைகள் மற்றும் பொறியியல் தொழிற்சாலைகள் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். சரிங்களா? இந்த இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் ரொம்பவே ஒரு முக்கியமாக நம்ம பார்க்குறோம் சார். சரிங்களா? இது தமிழகம் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி ரொம்ப அளவுக்கு அதிகமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு திருப்பூர் நமக்கு சொல்லவே வேண்டாம். ரெடிமேட் கார்மெண்ட்ஸ், ஆயத்த ஆடைகள், நைட்வேர், அதாவது பின்னல் ஆடைகளின் தலைநகரம் அப்படின்னே தமிழகத்தில் எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருப்பூரை தான் நம்ம சொல்லுவோம் சார். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ராஜபாளையம் ரொம்ப ஒரு முக்கியமான ஏரியா. நெக்ஸ்ட்டு கோயம்புத்தூருக்கு அடுத்து கொஸ்டின்ஸ் வரக்கூடிய ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜபாளையம். சர்ஜிக்கல் காட்டன் ப்ராடக்ட்ஸ், பருத்தியிலிருந்து இந்த பருத்தி மற்றும் அறுவை சிகிச்சை பொருட்கள் எல்லாமே இந்த ராஜபாளையம் பகுதிகளில் அதிகப்படியான ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிவகாசி. சரிங்களா? நமக்கு நல்லாவே தெரியும் குட்டி ஜப்பான் அப்படின்னு யார் நம்ம சிவகாசியை சொல்லியிருப்பா அப்படின்ற விஷயங்கள் நமக்கு நல்லாவே தெரியும். நேரு சொல்லியிருப்பார். ஸோ சிவகாசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டாசு தொழிற்சாலைகள், கிராக்கர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஆனால் சிவகாசியில் இந்த பட்டாசு தொழிற்சாலைகள் மட்டும் இல்லை, வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி மேட்சஸ், அதாவது தீப்பெட்டி தொழிற்சாலைகள் இருக்குது. ரொம்ப ஒரு முக்கியமாக பிரிண்டிங் இண்டஸ்ட்ரீஸ். தமிழ்நாட்டில் ரொம்ப மலிவான விலையில் இந்த பிரிண்டிங் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவகாசி அப்படின்ற இடம் சார். சரிங்களா? ஸோ இது எல்லாமே ரொம்ப ஒரு முக்கியமாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இதை நம்ம பார்க்குறப்ப நம்ம மண் வகைகள் ஒரு சில இதில் நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? இதில் இந்த கோயம்புத்தூர் அப்படின்ற பகுதியில் ஸ்பின்னிங் மில்ஸ் இருக்குது, ஈரோடு அப்படின்ற பகுதியில் பவர்லூம்ஸ் இருக்குது, திருப்பூர் அப்படின்ற பகுதியில் நைட்வேர் இருக்குது. ஸோ இந்த பகுதிகளெலாம் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் வேலி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவோம் சார். ஜவுளிகளின் பள்ளத்தாக்கு தமிழ்நாட்டில் எந்தெந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் கரூர், இந்த 4 பகுதியும் ஜவுளிகளின் பள்ளத்தாக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? டெக்ஸ்டைல் வேலி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவோம். டெக்ஸ்டைல் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. ஜவுளிகளின் தலைநகரம் அப்படின்னு சொல்லுவோம். ஜவுளிகளின் தலைநகரம் அப்படின்றது நமக்கு கண்ணுக்கு முன்னாடி எப்படி யோசிச்சாலும் ஒரு 2 சிட்டி ஞாபகம் வரும், திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் வரும். ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் ஸ்கூல் புக் டேட்டா படி ஜவுளிகளின் தலைநகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் சார். ஸோ இதைத்தான் நம்ம ஜவுளிகளின் தலைநகரம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? எஸ். ஸோ இதற்கான முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகள் எல்லாமே பீடபூமி பகுதிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பீடபூமி பகுதிகளில் என்ன மண் வகை அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் சாயில். சரிங்களா? கரிசல் மண் அதிகமாக இருக்கும் சார். இந்த கரிசல் மண் அதிகமாக இருந்தால் இந்த கரிசல் மண்ணில் அதிகம் விளையக்கூடிய கிராப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டன். இந்த கரிசல் மண்ணில் அதிகம் விளையக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் அதிகம் விளையக்கூடியது. இந்த காட்டன் அதிகம் விளையிறதுனாலே, இந்த காட்டன் அந்த பருத்தி அதிகமாக விளையிறதுனாலே இதை சுற்றி நிறைய தொழிற்சாலைகள் இருக்குது. சரிங்களா? இதை சுற்றி நிறைய டெக்ஸ்டைல் மில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சார். ஸோ கோயம்புத்தூர் பகுதியில் அதிகப்படியான டெக்ஸ்டைல் மில்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த டெக்ஸ்டைல் மில்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான், ஜவுளிகளின் அந்த மில்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூரை மான்செஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மான்செஸ்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டன் யூகேல இருக்கக்கூடிய ஒரு சிட்டி பேர் தான் அந்த மான்செஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லண்டன் பகுதியில் அதிகப்படியான ஜவுளி தொழிற்சாலைகள் இருக்குது. அதனால அந்த மான்செஸ்டரை நம்ம கோயம்புத்தூரோட கம்பேர் பண்ணுறோம் சார். சரிங்களா? எஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை கோர்வையாக படிங்க. இங்கே பிளாக் சாயில் அதிகமாக இருக்குது, அதாவது கரிசல் மண் அதிகமாக இருக்குது. இந்த பகுதிகள் எல்லாமே கரிசல் மண் அதிகமாக இருக்கிறதுனால என்ன உற்பத்தி அதிகமாக இருக்குது, பருத்தி உற்பத்தி அதிகமாக இருக்குது. பருத்தி உற்பத்தி அதிகமாக இருக்கிறதுனால என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இந்த பின்னல் ஆடைகளாக இருக்கட்டும், விசைத்திரியாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆயத்த ஆடைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே அளவுப்பதியான
ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கோர்வையாக படிச்சிங்கன்னா எக்ஸாமில் நமக்கு மறக்காது சார். ஸோ இந்த ஏரியாஸ் எப்போவுமே எவர்கிரீனாக எப்போவுமே கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ஏரியாஸ் என்னென்ன ஃபேமஸ் அப்படின்றத ஸோ கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டு வாங்க, எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தமிழ்நாடோட பாலிசி நோட்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத கோர்வையாக நம்ம பார்த்துக்கிட்டே வரணும் சார். சரிங்களா? இண்டஸ்ட்ரீஸில் இருந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜென்சிஸ், அதுக்கப்புறம் இந்த செஸ் ரிலேட்டடாக எல்கார்ட் செஸ், சிப்காட் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம் சார். சரிங்களா? ஸோ இது எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த எபிசோடில் இதோட நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்லேருந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் சார். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ படிச்சுக்கிட்டே இருங்க. விரைவில் ஒரு அரசு அதிகாரியாக பார்க்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ.